நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த மாசம் தெளிவான பல விஷயங்கள் நீங்க ஜெயிச்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நீங்க தெளிவடையக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்வேன். ஸோ மன தெளிவா போற மாதிரி இருக்கும். ஆனா அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணல, எடுக்கல, அதுக்கு ஒரு தைரியம் வரல அப்படின்னா அதுல மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ டக்குன்னு எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தோணினாலும், இன்ட்யூட் ஆனாலும் டக்குன்னு அந்த வழியில போங்க. வெற்றி நிச்சயம்ன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, ஒவ்வொரு விஷயமா எப்படி இருக்கு அப்படின்றது இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு முக்கியமா நீங்க நான் சனி வக்ர நிவர்த்தி பலன் கொடுத்திருக்கேன், குரு அதிசார பயிற்சியை பத்தி கொடுத்திருக்கேன். அதெல்லாம் நீங்க முக்கியமா ஒரு தடவை பார்த்துருங்க. அப்ப இன்னும் அதை வச்சு நீங்க மைண்டை ரொம்ப கிளாரிட்டியா நீங்க செயல்படுத்த முடியும். சரி, குரு டிசம்பர் 5ஆம் தேதி திரும்பியும் மிதுனத்துக்கே வந்துடுறார். ஜென்ம குரு அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்யும். 4 பேர் 4 அட்வைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணாதான், அதை செஞ்சு பார்த்தாதான், அதுல இருக்கக்கூடிய மைனஸஸை புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மைனஸையும் நீங்க தெளிவாக்க முடியும் அப்படின்றது மைண்ட்ல ரொம்ப கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு போறாரு. 15ஆம் தேதி சூரியனும் 7ஆம் வீட்டுக்கு போறாரு. சோ அப்படிப்பட்ட காலகட்டத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்துல எதுக்கெல்லாம் நீங்க ஆரோக்கிய பிரச்சனை வரும்ன்றது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதுல எல்லாம் ஒரு சேஃப் ப்ரொடெக்டிவா இருங்க. மெயினா பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம், நிம்மதியான திருப்தியான கான்சென்ட்ரேட் பண்ணி ரசிச்சு சாப்பிட பழகுங்க. நீங்க நல்லா இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்க முடியும். சுவர் இருந்தாதான் சித்திரம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவசர அவசரமா சாப்பிடுறது, போகும்போது சாப்பிடுறது அப்படின்றதெல்லாம் வேண்டாம். அந்த ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கானதான் அப்படின்றத நினைச்சு லயிச்சு நீங்க சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது அப்படின்றது கூடவே கூடாது அப்படின்றது நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டுல இந்த கிரக சேர்க்கை இருக்கு அப்படின்றதும் நீங்க புரிஞ்சுக்கணும். கோபம் அப்படின்றது ரொம்பவே இப்ப தூண்டப்படும். உங்களுக்கும் கோபம் வரும், ஏத்த மாதிரி இருக்கிறவங்களும் உங்களுக்கு எரிச்சலை மூட்டுவாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாம் ஜஸ்ட் நிதானமா செயல்படணும். ரொம்ப எரிச்சலா இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் கவுண்ட் டவுன் ஃப்ரம் 10 ஆர் 20 பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கூலிங் ஆஸ்பெக்ட் வந்துடும். சகிப்புத்தன்மை கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு வேணும். இரிட்டேஷன் அப்படின்றது ஆகவே கூடாது. ஏன்னா நீங்க இரிட்டேட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஸ்கின் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இப்ப வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வயிறு, எதிர்ப்பு சக்தி, இதெல்லாம் பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்றேன், எதுவாக இருந்தாலும் டக்குன்னு இறங்குங்க, நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஏன் இந்த வார்த்தையை வச்சு சொல்றேன்னா சும்மா கிடையாது. கேது அப்படின்ற கிரகம் 3ஆம் வீட்டுல போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ். பட் ஸ்டில் அந்த இடத்துல ஏன் எரிச்சல் வரும், ஏன் குழப்பம் வரும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த ராசி அதிபதி உங்களுடைய 6ஆம் வீட்லயும் 7ஆம் வீட்லயும் டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். குழந்தை வழியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா இந்த டைம்ல நீங்க முடிக்கல அப்படின்னா வேற எந்த டைம்லயும் நீங்க முடிக்க முடியாது. சோ நீங்க கண்டிப்பா என்ன அங்க ஃப்ரிக்ஷன் வந்தாலும் சரி, இப்படி பண்ணிதான் பார்ப்போம். என்ன ஆச்சு, நான் உங்க மிஸ் கிட்ட கேட்கிறேன், எதனால நீ அந்த பீரியட்ல அப்செட் ஆற, மேக்ஸ்ன்னு எடுத்தாலே ஏன் இவ்வளவு அப்செட்னு சொல்லிட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது உங்க குழந்தை அதனுடைய கான்சிக்வன்சஸ் சொல்லுவாங்க. அப்ப அவங்களோட பேசும்போது நீங்க அவங்களையே சாந்தப்படுத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ இதை ப்ளீஸ் நீங்க மிதுனராசி மிதுன லக்ன அன்பர்கள் உங்க குழந்தைங்களுக்காக என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் சக்சஸ் இருக்கும். திருமணம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 7ஆம் வீட்டுல சூரியனும் செவ்வாயும் அங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு படபடப்புன்றது இருக்கும், வேகம் இருக்கும். அதே மாதிரி என்னமோ அப்செட் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எது சொன்னாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். என்னமோ உங்களுக்கு சாய்ஸே கொடுக்காத மாதிரியும், என்னமோ உங்களை ஆளுமை பண்ற மாதிரி
பல விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். பட் அதெல்லாம் வந்து மனசுக்கு எடுத்துக்கவே கூடாது. ஜஸ்ட் லைக் தட் சாந்தமா நீங்க வந்து காலத்தை ஓட்டிடணும். ஏன்னா இது 7ல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும் போது நட்பு வட்டாரத்துல கோபப்படுறது, பார்ட்னர்ஷிப்போட கோவப்படுறது, டீம் மெம்பர்ஸோட கோவப்படுறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு தாக்கும். இதனால வேற சனி பகவான் 12ஆம் வீட்டை வேற பார்க்கறதுனால தூக்கம் தொலைறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மண்டை வலிக்குதுப்பா, தூங்கவே முடியலை அப்படின்னு சொல்றதுக்கும் உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அதிகமாக போய் தனியாக உட்காந்து அழற மாதிரியெல்லாம் பல சிச்சுவேஷன்ஸ் அங்கே நடக்கும். பட் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் உங்களுடைய திசாபுத்தியை பார்த்துட்டு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேருந்தும் விடுவிச்சு வர்றதுக்காக நீங்கள் ரொம்ப முக்கியமாக விநாயகரனுடைய வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மரனுடைய வழிபாடு, மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு, மீனாட்சி பஞ்சரத்னம் இதெல்லாம் நீங்க வந்து கேட்கும் போதும் நல்ல ஆக்சிஜன் இம்ப்ரூவ் நீங்க பண்ணிக்கிறதுக்காக நீங்க வாக்கிங் போகலாம், மொட்டை மாடியில போய் நடக்கலாம், அல்லது நீங்க ஒரு கார்டனிங் பண்ணலாம். நீங்க வந்து பச்சை கற்பூரம் பிளஸ் துளசி தீர்த்த பொடி இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து சாந்தப்படுத்திட்டே இருக்கும். டிசம்பர் மாசம் முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் அங்கேயுமே வேகமா போறது, என்னமோ ஒரு டியூட்டி மாதிரி போறது அப்படின்றது இல்லாம நிதானமா போய் ஒரு 5-10 நிமிஷம் ரிலாக்ஸ்டா பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு இருக்கக்கூடியதுதான் கோயில். அங்க நெய் விளக்குகள் எரிஞ்சிட்டே இருக்கும், தூப தீபாரணைகள் காமிச்சிட்டே இருப்பாங்க, நல்ல வாசனை மலர்கள் இருக்கக்கூடிய இடம். ஸோ அதெல்லாம் வந்து கோயில் இல்லையா? கோயிலுக்கு எப்போ முடியுமோ, அதாவது எந்த நேரத்தில் முடியுமோ ரிலாக்ஸ்டா போய் ஒரு 10 மினிட்ஸ் அங்கே செலவு பண்ணிட்டு வாங்க. மைண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ள போகும். மேலும் உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் வாக்குவாதங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க வேகம் எடுத்து போகும்போது உங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தேவையில்லாம மறதி ஏற்படுறதுக்கும் தங்க சாமான்கள் இப்போ நீங்க இரவல் வாங்கி போட்டுட்டு போறது, அதாவது தங்க தோடு மட்டும் கொடு, நான் கல்யாணத்துக்கு போட்டு போயிட்டு வரேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு வரேன்னு நீங்க மற்றவங்க கிட்ட வாங்கி போடுறதுன்றது கண்டிப்பா நீங்க தவிர்க்கணும். ஏன்னா தொலைறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க உங்களது தானம் கொடுக்கறதும் வேண்டாம். இப்ப அவங்கள மீறி தொலைச்சிடுவாங்க, அப்ப உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. தான தர்மத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ்ன்ற விஷயம் எதுலெல்லாம் மாட்டுவோன்னு தோணுதோ அதெல்லாம் நீங்க வந்து பண்ணாதீங்க. யாரையும் நம்பினேன் வச்சேன், நம்பி கொடுத்தேன், இப்படி தொலைச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம். இதெல்லாம் மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாசம் பல விஷயங்கள் தெளிவடைக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே பார்க்கப்படுது. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.